ஆமாம், வரும் நான் சொல்லி அனுப்புகிறேன் யார்? தகவலை சொல்லு. நீங்கள் சேத்பட்லையா வெயிலா? ஏன் போடணும் அந்த அம்மாவுக்கு போட வணக்கம். மதிப்பிற்குரிய ஐயா அண்ணாமலை அவர்களின் துணைவியார் மற்றும் தோழர் வெற்றி செல்வன் மற்றும் அவரோடு பிறந்த உடன்பிறப்புகளின் தாயாருமாகிய எல்லம்மாள் அவர்களின் பட திறப்பு விழாவிற்கு வந்திருக்கும் தோழர்கள், மருத்துவர்கள் மற்றும் அவருடைய உறவினர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே ஒரு தாயாரை குறித்ததான அவர்கள் பட்ட துன்பங்களும் தன் பிள்ளைகளை காக்க அவர்கள் எடுத்த முயற்சிகளும், அவர்களை சுமந்த போதும் வளர்த்த போதும், அவர்களை வளர்ப்பதற்கு தேவையான முயற்சிகளை செய்த போதும் அவங்க எவ்வளவு சிரமப்பட்டாங்கிறத தோழர் வெற்றி செல்வன் அவர்கள் கொடுத்திருக்கிறதான அந்த பதிவு குறிப்புகளிலிருந்து தெரிந்து கொண்டேன். உண்மையாகவே இந்த காலத்துல ஒரு தாய்க்கு தன் பிள்ளைகளை வளர்க்கறது அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்லை. ஆனா அப்போ 8 குழந்தைகளை பெற்ற தாய், 4 குழந்தைகளை பறிகொடுத்த தாய், அந்த குழந்தையை குடும்பத்தை வளர்ப்பதற்கு, காப்பதற்கு, தன் குடும்பத்தை பராமரிப்பதற்கு எல்லா வகையிலும் தன் சொந்த கரங்களையே நம்பி இருந்த இந்த தாயாரை நான் இந்த வேளையிலே மனதார நான் மெச்சிக்கொள்கிறேன். எந்த ஒரு உதவியும் இல்லாமல் பெரிய குடும்பத்திலே புகுந்து, எந்த ஒரு சப்போர்ட், அவங்களுக்கு எந்த விதமான உதவி சப்போர்ட் இல்லாமலே அவங்க அந்த குடும்பத்தை நிர்வகித்து பிள்ளைகளை வளர்த்து அவங்களை நன்கு படிக்க வச்சு தன் பிள்ளைகளை நாள் வரை இழந்த போதும் மனம் தளராமல் இருக்கும் பிள்ளைகளை ஆளாக்கி அருமையாக வளர்த்தெடுத்திருக்கிறார் என்பதற்கு தோழர் வெற்றி செல்வன் அவர்கள் ஒரு சான்று. இப்பெல்லாம் வர செய்திகளெல்லாம் நம்ம பார்த்தா சகோதரர்களே, தாய் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தமில்லாத ஒரு நிலையிலே தான் இருக்கிறது. ஆனா அந்த காலத்துல அந்த தாயார் எல்லம்மாள் அவர்கள் தன் பிள்ளைகளை நேர்த்தியாக வளர்த்திருக்கிறார் என்பார் உண்மைதான். சமூக பொறுப்பும் சமூகம் சார்ந்த ஏழை எளியவர்களுக்கு தன்னால் ஆன உதவிகளை செய்ய வேண்டும் என்ற மனப்பாங்கும், ஏற்ற தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் முயற்சியிலே தனக்கான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்ற அந்த முன்னெடுப்பு, அது தோழர் வெற்றி செல்வன் அவர்களுக்கும் அவருடன் பிறந்த அண்ணா அவர்களுக்கும் இருந்திருக்கிறது. உண்மையாகவே சுயநலம் மட்டுமே முழுமையாய் கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு மத்தியில பொது நலத்துக்காக தன் பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதும்
அந்த வளர்ந்த பிள்ளைகள் அந்த பொது நலத்திற்காக பொது தொண்டிலே நிலைத்து நிற்பதும் ரொம்ப அபூர்வம் தாங்க. இன்னைக்கு பொருளாதாரம் ரொம்ப சிக்கலான ஒரு சூழ்நிலையில கூட இந்த சமுதாயத்துக்கு தன்னால் ஆன எதையாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சு தொடர்ந்து சகோதரர் வெற்றி செல்வன் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய சகோதரரை நான் பார்த்ததில்லை, சகோதரிகளையும் நான் பார்த்ததில்லை. ஆனால் நிச்சயமாக அவங்களும் அப்படிதான் இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். அந்த அம்மா பட்ட கஷ்டங்கள் எல்லாம் படிக்கும் போதே நமக்கு கண்ணீர் வருது. ஏன் அவங்க சொந்த கைகளையே நம்பி இருந்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு தன்னுடைய வீட்டை பராமரிச்சா போதுங்க, தன் பிள்ளைகளை, வீட்டை, கணவரை அப்படி பராமரிச்சா போதும். அப்ப அப்படி இல்லை. மாமனார், மாமியார், நாத்தனார், கொழுந்தனார், அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கணவர், தன்னுடைய பிள்ளைகள், இதோடு இல்லை, அவங்களே தான் விதைக்கணும், அவங்களே உழுகணும், அவங்களே விதைக்கணும், அவங்களே களை எடுக்கணும், அறுவடை பண்ணணும், அப்புறம் அதை அடிக்கணும், தூத்தணும், அதை நெரிக்கணும், இடிக்கணும். இந்த மாதிரி அனைத்து வேலைகளுக்கும் அவங்க கைகளை மட்டுமே சார்ந்திருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி மின்சார கருவிகள் அப்போ இல்லை. இப்போ இருக்கிற நவீனமான பொருட்கள் எல்லாம் வேலைகளை ரொம்ப எளிமையாக்கி கொடுத்துருக்கு. அப்போ அப்படி இல்லையே. அத்தனை பேருக்குமான துணிமணிகளை துவைக்கணும், அது சார்ந்த விவசாயம் சார்ந்த கால்நடைகளை பராமரிக்கணும், வீட்டுக்கு தேவையான உணவுகளை அவங்க பதப்படுத்தணும், அதை தயார் பண்ணணும், அதை பாதுகாக்கணும். அவங்க செய்த ஒவ்வொரு வேலைகள் இப்போ நம்ம நினைச்சா நமக்கு மூச்சு முட்டிடும். அப்படிப்பட்டதான தாயார் எல்லையம்மாள் அவர்களை நான் இந்த வேலையிலே மனம் குளிர நான் நினைக்கிறேங்க. அப்படிதான் என்னுடைய தாயார் கூட அப்படிதான் இருந்தாங்க. என் தாயார் பெயர் மணியம்மாள். நான் அவங்க பேர்ல தான் ஒரு அறக்கட்டளையை துவங்கி என் தாயார் பேர்ல மருத்துவ சேவை பண்ணிட்டு இருக்கிறேன், ஹோமியோபதி மருத்துவ சேவை பண்ணிட்டு இருக்கேன். இந்த பதிவுல நான் பார்க்கும்போது, நம்ம தோழர் கொடுத்திருந்த பதிவுல பார்க்கும்போது, அவங்களுடைய திருமண வயது 14 வயசுல கல்யாணம் ஆயிருக்கு. அவங்களுக்கு 14 வயசுல கல்யாணம் ஆகி அடுத்தடுத்து 8 குழந்தைகள். இன்னைக்கு ஒரு குழந்தைய பெற்றெடுத்து வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? யாராவது 4 பேர் வீட்டுக்கு விருந்தினர் வந்துட்டாங்கன்னா எப்படா அவங்க போவாங்கன்னு நினைக்கிற மனித மனங்கள் இன்னைக்கு மனங்கள் எல்லாம் சுருங்கி போயிருச்சு. அப்படிப்பட்ட மனிதர்களை தான் நம்ம பார்க்க முடியுது. அப்படியானா அந்த குடும்பத்தில், இந்த பெரிய குடும்பத்தில் எத்தனை உறவுகளை அவங்க கட்டி காப்பாற்றிருப்பாங்க, பராமரிச்சிருப்பாங்க, போஷிச்சு அவங்களுக்கான உணவுகளை தயார் பண்ணி கொடுத்துருப்பாங்க. தன் வீடு வாசல்களை, தன்னுடைய நிலபுலங்களை அவங்க எப்படி பாதுகாத்திருப்பாங்க. ஒருவேளை சொந்த நிலம் இருந்ததா, இல்லது அந்நியருடைய நிலத்துல போய் அவங்க உழுது வேலை செஞ்சாங்களா தெரியாது. ஆனா நிச்சயமாக அந்த விவசாய குடும்பத்துல அந்த தாய் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. தகப்பனாரும் உற்ற துணையாய் இருந்திருக்கலாம். அவருடைய உறவுகள் யாரும் அப்படியாக அவரை அனுசரிச்சதா பதிவுல இல்லை. அப்படின்னா அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்படிப்பட்ட தாயாரை மெச்சி அவர்களை மனதிலே ஏந்தி இந்த அவங்களுடைய படத்திறப்பு விழாவை வைத்திருக்கிற தோழர் வெற்றி செல்வன் அவர்களையும் அவருடைய சகோதர சகோதரிகளையும் நான் மனசார பாராட்டுறேங்க. முன்னோர் எவ்வழியோ பின்னோரும் அவ்வழியே. நீங்களும் நானும் எந்த வழியில பயணிக்கிறோமோ அந்த வழியில தான் நம்முடைய குழந்தைகளும் பயணிப்பாங்க. தனக்கு மட்டும் வாழ்ந்தா போதும்னு நினைக்கிற உலகத்துல தான் சார்ந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற உணர்வை ஒரு தாய் ஊட்டி இருந்தாலே ஒழிய இவர்களுக்கு எப்படி இந்த மாதிரியான ஒரு சிந்தனை வந்திருக்கும். நான் நிறைய நேரங்களில் நிறைய சந்தர்ப்பங்களில் நான் பார்த்துருக்குறேன். திரு வெற்றி செல்வன் அவர்கள் பல மைல்களை கடந்து பல மணி நேரம் அவர் டிராவல் பண்ணி ஒவ்வொரு நல்ல விஷயங்கள்லையும் அவர் கலந்துக்குவார், கூட்டங்கள்லேயே கலந்துக்குவார். நான் அறியாத காரியங்கள் கூட உண்டு, அதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பொது தொண்டுன்னு வரும்போது இந்த சமுதாய பணியிலே அவர் தன்னை எப்படி ஈடுபடுத்தி கொண்டார் அப்படிங்கிறது நிச்சயமா அது உணர்ந்த ஒரு விஷயம். இந்த வெள்ளம் வந்த காலத்துல, வெள்ளப்பெருக்கு வந்து மிகவும் பாதிக்கப்பட்ட காலத்துல எல்லாம் அவருடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பா இருந்தது. தோழர்களோடு இணைந்து அவர் செய்து ஆற்றிய பங்கு மிகப்பெரியது. அதுபோல ஏழை எளியவர்களுக்கான இந்த மருத்துவத்தை, ஹோமியோபதி மருத்துவத்தை கையில் எடுத்து அதை பரப்புரை செய்து அதை பயிற்றுவித்து அதில் பல மாணவர்களை உருவாக்கி
முறையாக அவர்கள் பயில வேண்டிய கல்வித்துறையில் அவர்களை சேர்த்து பயிற்றுவித்து அப்படியான நல்ல காரியங்கள் அவர் செஞ்சிருக்காரு. எளிமையான மனமுள்ளவர் அவர். அப்படிப்பட்ட ஒரு மகனை அந்த தாய் தன் வயிற்றிலே சுமக்கும் பொழுதே அப்படியான உணர்வுகளுக்கு அவர்கள் ஆட்பட்டு இருந்தால் மட்டும்தான் அப்படி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க முடியும். கண்டிப்பா அதில் தோழர் பதிவு பண்ணியிருந்தார். அவருடைய சகோதரன் கூட தோழர்களோடு இணைந்து சமுதாய பணியாற்றியவர் என்று. அப்படியானா அந்த தாய் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு இடத்த கொடுக்கணும். இந்த காலத்துல எல்லாம் இறந்துட்டாங்கன்னா ஒரு 10 நாள் 20 நாள், மீறி போனால் 1 மாதம், அவ்வளோதான், மறந்துடுறாங்க. ஆனால் எங்களால் எல்லாம் மறக்க முடியல. ஏன் மறக்க முடியல அப்படின்னா, அந்த துன்பங்களோடு, அந்த துன்பத்தின் நடுவில், அந்த ஏழ்மையின் நடுவில், அந்த வறுமை கோட்டில் வாழ்ந்து கஷ்டப்பட்டு எப்படி ஆகிலும் நான் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு உணர்வு, உந்துதல் இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு மேலே வர முடிஞ்சது. மெய்யாகவே நான் சொல்கிறேங்க, வெற்றி செல்வனுடைய ஓட்டத்தை நினச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கும். அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. அவருடைய துணைவியார் ஆசிரியையாக இருக்காங்க. அவருடைய மகளை கூட இந்த மருத்துவத்துக்காக அவர் முன்மொழிந்து அதுக்காக படிக்க வச்சிருக்கிறாரு. மகனையும் நல்லா படிக்க வச்சிருக்கிறாரு. அவர் உடன்பிறப்புடைய பிள்ளைகள் எல்லாரும் பற்றின தகவல்கள்லாம் இருந்தது. எல்லாருமே அவங்கவுங்க பாதையில் ரொம்ப அருமையாக தான் கொண்டு வந்திருக்காங்க. தோழர்களே, நாம் இந்த பூமியில் வாழ்ந்ததோ, பிறந்ததோ, வாழ்ந்ததோ, இருந்ததோ சரித்திரம் அல்ல. நம்ம இந்த பூமியில் வாழும்போது மற்றவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம், அதுதான் ஒரு வெளிச்சம். ஒரு சின்ன வெளிச்சத்தை நம்ம விட்டுட்டு போனோம்னா அந்த வெளிச்சம் இன்னும் அதிகமான பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை உருவாக்கும். அடுத்து வர பிள்ளைகள், அடுத்த தலைமுறைகள் அதை கொண்டு செல்வாங்க. அதுபோல அவங்க தாயார் 14 வயசுல திருமணம் ஆனாங்க. அந்த குடும்பத்தை பற்றின தகவல் முழுமையாக அதில் இருந்தது. அதையெல்லாம் படிக்கும்போது என்னை பற்றின நினைவுகள் கூட எனக்கு வந்தது. எனக்கு 14 வயசுல எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. 14 வயசுல திருமணம் ஆனாலும் என்னுடைய கல்வி அப்படியே நின்று போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல என் பெற்றோர்கள், என் தாயாரும், என்னுடைய கணவரும், குடும்பமும் எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க. நானும் தோழர் வெற்றி செல்வன் அவர்களும் ஒரே சமயத்தில் தான் நாங்கள் அந்த மருத்துவத்தை பயின்றோம். ஒரே செட்டு தான் நாங்கள். அப்படி தான் நாங்கள் அதை கற்றுக்கிட்டோம். அப்படி கற்றுக்கும் போதே என்னுடைய குடும்பத்தார் எனக்கு ரொம்ப ஒத்தாசையாக இருந்தாங்க. என்னுடைய பிள்ளைகள், மக்கள், மருமக்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஆனால் அதே மாதிரி தான் வெற்றி செல்வன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பம் பின்புலமாக இருந்து அவருக்கு ஒத்தாசை பண்ணினாங்க. இன்னைக்கு அவரும் ஒரு மகளை மருத்துவ பணிக்காக கொடுத்துருக்கிறாரு. என்னுடைய வீட்டிலிருந்து நானும் என்னுடைய பிள்ளைகளோட கூட இந்த ஹோமியோபதி மருத்துவத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன். அதோட என்னுடைய பேர பிள்ளைகள் 2 பேர் கூட பிஹெச்எம்எஸ் முடிச்சுட்டாங்க, ஒருத்தவங்க படிச்சுட்டு இருக்காங்க. அப்படியா இந்த மருத்துவத்தில் தான் தோழர் வெற்றி செல்வன் அவர்களும் நாங்களும் இணைந்தோம். ஆனால் அவரோட தொடர்ந்து பயணிக்கும் போது அவருடைய உரையாடல்கள், அவருடைய தொனி, அவருடைய இயக்கம், அவருடைய ஓட்டம், அதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமா அது மனிதம் சார்ந்த, மனித அன்பு சார்ந்த, மனிதனுடைய ஒழுக்கம் சார்ந்த பல நல்ல காரியங்களை, நல்ல விஷயங்களை நான் அவர்கிட்ட பார்த்தேன். ஒரு நல்ல மனிதனை பெற்றெடுத்த தாயார் அவர்கள். அவருடைய உடன்பிறப்புகளும் நிச்சயமா அப்படிதான் இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். அவங்க யாருடைய முகத்தை நான் பார்க்கலன்னா கூட, பட் நிச்சயமா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம், அப்படிதான் அவங்களையும் வளர்த்திருப்பாங்க. அவர் தோழர் வெற்றி செல்வன் இந்த மருத்துவத்துக்காக எவ்வளவு நேரம் தன்னை அர்ப்பணிச்சாரு, அதே மாதிரி சமுதாய பணிக்காக அவர் எவ்வளவு தன்னை அர்ப்பணிச்சாரு. அவர் கழக தோழராக இருந்து கழகத்தில் தன்னுடைய பங்கை எப்படி அவர் ஆட்சி இருக்கிறாரு, எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான காரியம். இதற்கெல்லாம் யார் பேஸ்? இந்த வயிற்றில் சுமந்த அந்த தாயார் எல்லம்மாள் அவர்கள் தான் அத்தனை மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவங்க. அந்த அம்மா தான். அந்த அம்மாவுடைய படத்திறப்பு நாளிலே நீங்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டீங்க. எனக்கு கலந்துக்க ரொம்ப ஆசை தான். ஆனால் என்னுடைய சூழ்நிலை அங்கே வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால எனக்கு வர முடியல. ஆனால் எனக்கு அம்மா எல்லம்மாவை நினைக்கும் பொழுது என்னுடைய தாயாருடைய நினைவு தான் வந்தது. என்னுடைய தாயார் பெயர் மணியம்மாள், அற்புதமணி என்கிற மணியம்மாள்.
என்னுடைய தாயாருக்காக தான் இந்த மருத்துவம் படித்தேன். என் தாய் ஒரே ஒரு நபருக்காக நான் இந்த மருத்துவம் படித்தேங்க. ஆனால் என் தாயார் சொன்னாங்க, மகளே இதோட என்னோட போயிடக்கூடாது. எத்தனையோ ஏழை எளியவங்க, விதவைகள், கைவிடப்பட்ட குழந்தைகள், நிராதரவாக இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் செலவு செய்து மருத்துவம் செய்ய முடியாத நிலையில் உயிரிழக்கிறவங்க நிறையா இருக்காங்க. அவங்களுக்காக இந்த மருத்துவத்தை நீ எடுத்து படிக்கணும். உன்னுடைய அடுத்த சந்ததியாரும் படித்து கண்டிப்பாக பல உயிர்களை காக்கும்படியான இந்த பாதையில் நீ கொண்டு செல்லணும் அப்படின்னு என்கிட்ட எங்கள் அம்மா கடைசியாக ரொம்ப ரெக்வஸ்ட்டாக அதுதான் எங்கள் அம்மா கேட்டாங்க, ஆசைப்பட்டு. உண்மையிலேயே என் தாயாரை நினைக்கும் பொழுது எனக்கு எப்படிப்பட்ட உணர்வுகள் இருக்குமோ அதே விதமான உணர்வு எல்லம்மாள் அவர்களை நினைக்கும் பொழுதும் எனக்கு அதே உணர்வு தான் ஏற்படுது. அதனால தான் நான் என் தாயார் பேரில் தான் அந்த அறக்கட்டளையை துவங்கினேன். மணியம்மாள் நினைவு அறக்கட்டளையின் வாயிலாக ஹோமியோபதி மற்றும் மாற்று மருத்துவ முறையிலே நாங்கள் இந்த சேவையை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதே விதமாகத்தான் வெற்றி செல்வன் அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பணி ரொம்ப சின்ன விஷயம் அல்ல, மிகப்பெரிய பரந்துபட்ட வகையிலே பல ஊடகங்களின் வாயிலாக அவர் இந்த கல்வியை கடத்தி கொண்டிருக்கிறார். பல ஊடகங்களின் வாயிலாக அவர் அவருடைய தொண்டை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அம்மா எல்லையம்மாள் அவர்கள் 96 வயதிலே, நிறை வயதிலே அவர்கள் இறையடி சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களை எப்படிப்பட்ட ஒரு பராமரிப்பிலே அவருடைய பிள்ளைகள் வைத்திருப்பார்கள் என்பதை நாம் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் நினைச்சு பார்க்கணுங்க. இப்பெல்லாம் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு வாய் சாப்பாடு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல துணிமணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள நேசிச்சு அன்பா அவங்க கூட இருந்து பக்கத்துல இருந்து அவங்கள பராமரிக்கவோ கொஞ்சம் பேசவோ அவங்கள அன்பா வெளியில கொண்டு போவோம் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம பார்க்குறோமே, நிறைய ஊடகத்தின் வாயிலாக பார்க்குறோம், நம்ம அக்கம் பக்கத்துல காட்சிகளின் வாயிலாகவும் நம்ம பார்க்குறோம். ஆனா அப்படி இல்லை. நான் வந்திருக்கேன், அவர் தோழர் வெற்றி செல்வன் அவருடைய வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன், அவருடைய கல்வி நிறுவனத்துக்கும் நான் வந்திருக்கிறேன். அவருடைய அந்த ஒழுங்கு, அவருடைய உறவுகள், அவர் பேணி பாதுகாக்கிற விதம், அவங்க குடும்பத்தார் எல்லாருமே அந்த அம்மாவை நல்ல முறையில் பாதுகாத்திருந்தா மட்டும்தான் அவங்க 96 வயசு வரைக்கும் இருந்திருக்க முடியும். அப்படி பாதுகாத்த அனைத்து குடும்பத்தாருக்கும் என்னுடைய அன்பையும் என்னுடைய நன்றியையும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்றேங்க. வந்திருக்கிறதான தோழர்கள், உறவுகள், மருத்துவர்கள், குடும்பத்தார், நண்பர்கள் எல்லாருமே இதை நீங்க பின்பற்றி உங்களுடைய உறவுகளுக்கு, உங்களை பெற்றவர்களுக்கு, இந்த சமுதாயத்திற்கு நன்மக்களாய், நல்ல பேருடையவர்களாய் சிறந்து சிறப்பாக அவர்களை பாதுகாத்து நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு முன் மாதிரியை வைத்து செல்லணும்னு நான் தயவாக கேட்டுக்கிறேங்க. என்ன காரணம்னா, கிராமத்தில் சொல்லுவாங்க, முன்னேர் எப்படியோ அப்படித்தான் பின்னேர்னு சொல்லுவாங்க. முன்னாடி போகிற ஒரு ஏர் எப்படி போகுதோ அதை தொடர்ந்து தான் அடுத்து போகிற ஏர் போகும்னு. நம்முடைய மூதாதையர்கள் எப்படி இருந்தாங்களோ அதை போல நம்முடைய பெற்றோர் இருந்தாங்க, நம்முடைய பெற்றோர்கள் எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி நம்ம இருக்கிறோம். நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அப்படித்தான் நமக்கு பின்வரும் நம்முடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் இருப்பாங்க. அதனால இந்த நல்ல நாளில் இந்த படத்திறப்பு விழாவிற்கு மீண்டுமாய் ஒரு முறை வந்திருக்கிறவங்க யாவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். தோழர் வெற்றி செல்வன் அவர்கள் என்னை மன்னிச்சுக்கங்க, நான் நேரில் வரணும்னு நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன். என்னால் சூழ்நிலை வர முடியாமல் போயிடுச்சு. என்னை கூட்டிகிட்டு வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை பிள்ளைகளுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அடுத்த முறை நிச்சயமாக நாங்கள் வருவேன். ஒரு நாள் ஒரு மீட்டிங்கை நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள், ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் வரணும்னு ஆசைப்படுறேன். கட்டாயம் நான் வருவேன். உங்கள் எல்லாரையும் சந்திக்கணும்னு நான் விரும்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டேன். நன்றி, வணக்கம்.